இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நம்ம இன்றைக்கான கிளாஸ் போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல இருந்து மலை பிரசங்கம். இந்த டாபிக் நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அதுல ஆல்மோஸ்ட் 14 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப இயேசு மலை பிரசங்கத்துல சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பேசிக் பிரின்சிபிள்ஸ். ஒரு கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும், சரிங்களா? நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்றத பத்தின ஃபவுண்டேஷனல் ட்ரூத் இல்லைங்களா? எது வேணா தெரியாம இருக்கலாங்க. ஆனா இது தெரியாம நம்ம கிறிஸ்டியனா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபவுண்டேஷனல் ட்ரூத் இது இல்லைங்களா? சோ எதன் அடிப்படையில அவர் பேசினாருன்னு பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட பேஸா வச்சுதான் அவர் பேசினாருங்க. எதுவுமே அவரு சுயமா பேசல. எல்லாமே பழைய ஏற்பாடின் ஆதாரத்துல தான் ஒன்னொன்னு விஷயத்தையும் அவர் பேசுறாரு. தெளிவா அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாருங்க எல்லாமே. சரிங்களா? இந்த வாரம் ஒரு 7 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராமிஸ் பண்றத பத்தி பேசுறாரு இல்லைங்களா? நம்ம பிரமாணம் பண்ணும்போது தேவனுக்கு ஒரு நம்ம இது பண்றோம், பொருத்தனை பண்றோம் இல்லைங்களா? அதை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டு வராரு. இது மேத்யூ சாப்டர் 5:33 to 37 வருதுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33ல இருந்து 37 வரைக்கும் அது வருதுங்க. அன்றியும் பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னாலே கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் பாத்தீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியம் பண்ணும்போது ரொம்ப பிளண்டா சத்தியம் பண்ணுவாங்க இல்லைங்களா? நாங்க கடவுள் சத்தியமா நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு உணர்ச்சி வரும்போது பிளண்டா சொல்றது, ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கிறது இல்லைங்க, காப்பாத்துறதா இல்ல. ரொம்ப சாதாரணமா கடவுளோட பேரை சும்மா சும்மா யூஸ் பண்றது, அதான் வீண்ல வணங்குறதுன்றதுங்க. சரிங்களா? நம்ம ஒரு சத்தியம் பண்ணா தேவன் மேல ஆணையிட்டு சொன்னாக்கா அதை அப்படியே நிறைவேற்றணும். இல்லைனாக்கா சும்மா அதை சொல்லக்கூடாது. தேவனோட பேர் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க, பயபக்தியா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட நம்ம பாக்குறோம், டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தேவனுடைய பேர் வரும்போது அவங்க ரிப்பீட்டேட்டிவா அவங்க குளிச்சுட்டு தான் அந்த பேரை எழுதுவாங்க. குளிக்கலன்னு வச்சுங்களா, அந்த பேரையே எழுத மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயபக்தி அவங்க கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த அளவுக்கு தேவனோட பேர்லன்னா அவங்களுக்கு பயபக்தி இருந்துச்சு. அதனாலதான் யெகோவான்ற பேரை டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்றது கூட அவங்க யோசிச்சாங்க, கர்த்தர்ன்னு போட்டுட்டாங்க. அவ்வளவு பயம் தேவனோட பேர்ல. சோ நம்ம சாதாரணமா தேவனோட பேரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க இல்லைங்களா? லேவியாகமம் 19:12 என்ன சொல்றாரு? லெவிட்டிகஸ் 19:2 என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். பாத்தீங்களா? பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் இயேசு பழைய ஏற்பாடு அடிப்படையில தான் சொல்றாரு இல்லைங்களா? ஒரு பொருத்தனை பண்ணா கூட அவ்வளவுதாங்க. தேவனுக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டா எப்படி ஆனாலும் அதை நிறைவேற்றணும். சும்மா சொல்லக்கூடாது இல்லைங்களா? நிறைய பேர் இன்னைக்கு வாய் வார்த்தையில ஒரு பேச்சு கொடுத்துருவாங்க ஒரு பிரதருக்கு, ஒரு சகோதரிக்கு. ஆனா அவங்க ஒரு லெவல் பண்ணிட்ட பிறகு அது சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே மறந்துடுவாருங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுக்கு ரொம்ப கோவம் வரணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல. சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவரோட கேரக்டர் அப்படி இருக்குங்க. சில பேர் அப்படிதான், காசு விஷயத்துல கூட திருப்பி தரேன்னு வாங்கிட்டு தரவே மாட்டாங்க. நம்ம கேட்கணும்னா கூட அவங்க சைலண்டா இருந்துருவாருங்க. அது ஃப்ரீயா கொடுத்தா ஓகே இல்லைங்களா? கொடுக்குறோன்ற ஒரு பேச்சு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தும் பார்க்காம இருக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது, இதுக்கெல்லாம் தேவன் கிட்ட கண்டிப்பா அவங்க கூலி கொடுத்தே ஆகணுங்க இல்லைங்களா? என்னாகமம் 30:2 சொல்றாரு பாருங்க. நம்பர்ஸ் சாப்டர் 32ல, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். பாத்தீங்களா? வாயின் புறப்பட்ட வாக்கின்படி செஞ்சே செய்யணும்
இல்லைங்களா? உபாகமம் வாசிக்க வேணாங்க. உபாகமம் 23, 21 23 என்ன சொல்றான்னாக்கா, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணா அதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. ஒரு முடிவு பண்ணிட்டாக்கா அதை அப்படியே பண்ணிடணுங்க. இல்லைங்களா? அப்ப பண்ணிக்கலாம், பின்னாடி பண்ணிக்கலாம்னு நம்ம விடக்கூடாது. ஸோ கர்த்தரோட விஷயத்துல ரொம்ப 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 சீரியஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யாரு போவாங்க அப்படின்னாக்கா, தாவீது எக்ஸ்பிளைன் பண்றாருங்க சங்கீதம் 15ல, நம்மளுக்கு நஷ்டம் ஆனா கூட கொடுத்த அந்த வாக்கை யார் காப்பாத்துறாங்களோ அவங்க தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவாங்கன்றாருங்க. அந்த லிஸ்ட் கொடுக்குறாரு. இல்லைங்களா? ஒருத்தருக்கு நம்ம ஒரு பேச்சு கொடுத்துட்டோம், இதை பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஆனா அந்த பண்ணக்கூடிய அந்த நிலைமை நம்ம கிட்ட இல்லைன்னா கூட நஷ்டம் ஆனாலும், இல்ல அவருக்கு நான் பேச்சு கொடுத்துருக்கேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் உறுதியா நிக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி மனுஷன் மேலதான் தேவன் வந்து பிரியமா இருப்பாருங்க. இல்லைங்களா? சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-4, சாம் சாப்டர் 15 1-4. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்குவான் யார்? உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் யார்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து தன் இருதயத்தில் சத்தியத்தை பேசுகிறவன் அவன்தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு பொல்லாப்பு செய்யாமலும் தன் அயலான் மேல் நிந்தையை சுமத்தாமலும் இருக்கிறான். அவன் பார்வைக்கு இகழப்பட்டவன் துர்ச்சனன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ அவன் கனவு பண்ணுகிறான். தன் சத்தியம் பண்ணினது தனக்கு நஷ்டமானாலும் மாறாதிருக்கிறான். பாருங்க, சத்தியம் பண்ணிட்டு மாத்துலங்க பேச்சு. இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அப்படிதான். இல்லைங்களா? ஜெயிக்கணும்ன்றதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிடுவாங்க, இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு அதை அப்படியே எல்லாம் வந்துருவாரு. இல்லைங்களா? அக்கௌண்ட்ல 10 லட்சம் போடுறேன்னு வந்துருவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. அவங்களுக்கே மறந்துடும், ஜனங்க பொலிமிட்டு இருப்பாங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு. சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவ்வளவுதான். அது காத்துல போன வார்த்தை மாதிரி தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப என்னங்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்க. எப்தா வந்து ரேஷா ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு தேவனுக்கு, வார்ல ஜெயிச்சிட்டா என் முன்னாடி எது வருதோ நான் பலி கொடுத்துறேன்ட்டு. அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. இல்லைங்களா? இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, நம்ம ரேஷா டிசிஷன் எடுக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? ஆனா கொடுத்துட்டாக்கா அது அந்த வார்த்தையின் மேல நிக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில அடையாளங்கள்ல இருக்கணுங்க நம்ம லைஃப்ல. நம்ம சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுங்க. சில பேர் இன்னொருத்தர மனசை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே அவங்க மனசை இது பண்ணணுன்றது, குளிர வைக்கணுன்றதுக்காக தேவையில்லாத ப்ராமிஸ் கொடுப்பாங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுல நிலைன்னு இருக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ப்ராமிசஸ் எப்போதுமே கீப் பண்ணும். இல்லைங்களா? டிபெண்டபிளா இருக்கணும். ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாதுங்க. இல்லைங்களா? ஒரு விஷயத்த அதிகமா இது பண்ணி பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜனங்கள்கிட்ட ரொம்ப அதிகமான தப்பு என்ன தெரியுங்களா? கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கூட இருக்குதுங்க, மேனிப்புலேட் பண்றது. அதாவது வார்த்தையிலேயே ஒருத்தரை ஏமாத்துறது. இல்லைங்களா? நீங்க இதை எனக்கு ஹெல்ப் பண்ணாக்கா நான் உங்களுக்கு அது பண்றேன்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப தந்திரமா பேசுவாருங்க, பாவன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா ரியலா பாத்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ற நம்ம தான் பாவம் லாஸ்ட்ல. நான் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க லைஃப்ல. ஆனா அவங்க எப்படி நடிப்பாங்கனாக்கா, அவங்கள பார்த்தா நம்ம பாவம்னு நம்பிடணும், அந்த மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கிற கேரக்டர். இப்போ பேர் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட. ஆனா நம்ம யாரையும் அந்த மாதிரி எல்லாம் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, காசுக்காக எதுக்காகவும். இல்லைங்களா? இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டணுங்க. இல்லைங்களா? நம்மளோட சம்பளம் இல்லைன்னா அந்த மாதிரி இருந்துக்கணும். பொய்யா மற்றவங்கள்ட்ட பாவம் மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்களா? தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு அந்த மாதிரி நம்ம தவறா இன்னொருத்தர மேனிப்புலேட் பண்ணோம்னா. இல்லைங்களா? நேர்மை இருக்கணும் நம்ம கிட்ட, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எது நம்ம சொன்னாலும் ஏனதானன்ட்டு பேசக்கூடாது. இல்லைங்களா? வி ஷுட் மீன் வாட் எவர் வி சே அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுல அர்த்தபூர்வமா இருக்கணுங்க, சும்மா எடுத்த காத்தோன்ட்டு பேசக்கூடாது. இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்களா? நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு நம்பிக்கை தர விதத்துல இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம்ட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இதுல நம்ம சேஞ்ச் ஆகணும். இல்லைங்களா? அடுத்து இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, ஒரு கரணத்தை அறிந்தால் மறு கரணத்தை காட்டுன்றாருங்க. இல்லைங்களா? அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ல இருந்து 42. மேத்யூ சாப்டர் 5 38 to 42.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குது இல்லைங்களா, இத பேஸ் பண்ணி நிறைய பேர் நாங்க நான் வயலன்ஸ் அஹிம்சை வந்து பின்பற்றினாங்க. எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரில வந்து காந்தி கூட இதை அடிப்படையா வச்சுதான் அவர் வந்து அஹிம்சா மூவ்மெண்ட் இது பண்ணிருந்து. அது என்னன்னாக்கா, மத்தவங்க நம்மள அடிக்க வந்தா கூட திருப்பி ரிட்டாலியேட் பண்ணாம அமைதியா நம்ம வந்து இருக்கிறது. இதனால நிறைய பேரை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, மாத்தலாம். சரிங்களா? அதனாலதான் வந்து கிறிஸ்டியானிட்டி மேல வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுதாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அன்பின் தத்துவம் தான் மெயின் ரீசன். தப்பு பண்றவங்க கூட இரக்கம் காட்டுறது இல்லைங்களா? சோ இந்த கேரக்டர்ல நம்ம எப்படி இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுன்ற சொல்றவங்க யாருமே வந்து மத்தவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், என்னையாவது சொன்ன ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தீங்கு பண்ணணும்ட்டு நினைக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? இது வந்து லேவியாகவும் 19:18 இதை அடிப்படையா வச்சுதான் இயேசு சொல்றாருங்க. அவர் புதுசா சொல்ல, லேவியாகமத்திலே இந்த விஷயத்த தேவன் சொல்றாருங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது. லெவிட்டிகஸ் 19:18 பழிக்கு பழி வாங்காமலோ, உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலோ, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். பாத்தீங்களா? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் நீ என்ன பண்ணணும், அன்பு கூறணும். இது வந்து பழைய ஏற்பாடுல தேவன் சொன்ன நியாயப்பிரமாணம், கமாண்ட்மெண்ட். இதை அடிப்படையா வச்சுதான் இயேசு பேசினாங்க இல்லைங்களா? இயேசும் அதை செஞ்சும் காமிச்சாரு. இயேசு பின்னாடி வந்த ஸ்தேவான் செஞ்சு காமிச்சாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து செஞ்சு காமிச்சாங்க. தீமை நினைச்சவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எத்தனையோ மிஷினரி ஊழியக்காரங்க நம்ம பாக்குறோம். வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப ரொம்ப ரூரலான இடத்துல எல்லாம் போயிட்டு அவங்க வந்து ஊழியம் பண்ணாங்க. ஹாஸ்டல்ஸ் கட்டினாங்க இல்லைங்களா? ஆர்ஃபனேஜஸ் கட்டினாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு திருப்பி எந்த ஒரு பலனோ வரலங்க. பலன் எதிர்பார்க்காத பண்ணதுதான். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்டானிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? அவங்க வந்து எதை எதிர்பார்க்காத பண்றாங்க அப்படின்ட்டு. மதர் தெரேசானா நிறைய பேருக்கு பிடிக்குது. காரணம் என்னன்னாக்கா, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தா கூட அவங்க ரிட்டாலியேட் வந்து நெகட்டிவா பண்ணலங்க இல்லைங்களா? எவ்வளவு பாஸ்டருங்களை வந்து கொடூரமான விதத்துல ஃபேமிலியோட எரிச்சு கொலை பண்ண ஊர்ல இருக்கிறோம் நம்ம இந்தியால இல்லைங்களா? நிறைய பேரை சாவடிச்சிருக்கிறாருங்க. ஒரிசால நடந்துச்சு, நார்த் இந்தியால நிறைய பகுதிகள்ல நடந்துச்சு. ஆனா அவங்க யாருமே வந்து திருப்பி இந்த தப்பு பண்ணவங்கள ஏதோ பண்ண நினைச்சா பண்ணலாம். ஏன்னா அவங்க எல்லாம் பவர்ஃபுல் கண்ட்ரில இருந்து வராங்க. நினைச்சா நாளைக்கே வந்து வாரம் பண்ணலாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல நமக்கு இல்லைங்களா? சோ இப்படி அவங்க விட்டு கொடுக்கறதுனாலதான் கிறிஸ்டானிட்டி மேல ஒரு வேல்யூ வந்து ஜனங்க மேல வருதுங்க இல்லைங்களா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22 இல்லைங்க, Proverbs chapter 20:22 பாத்தீங்களா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உடனே கோவம் வந்துருதுங்க. ஒண்ணு தப்பான முடிவு போறாங்க, இல்ல அடிக்க வந்துடுறாங்க, கைகளுப்பு ஆயிடுது, பெரிய ப்ராப்ளம் ஆயிடுதுங்க இல்லைங்களா? சோ அந்த லெவல்ல வந்து அவ்வளவு ரூடா ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த இறக்கத்துக்கு இன்னைக்கு வேலை இல்லாத ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. நீதிமொழிகள் 24:29 என்ன சொல்றாரு பாருங்க. Proverbs chapter 24:29 அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். பாத்தீங்களா? கிருஷ்ணகிரியில நான் ஒரு நியூஸ் படிச்சேன். ஐ திங்க் ஒரு 6 months முன்னாடி ஒரு கல்யாணத்தையே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களே நிப்பாட்டி இருக்கிறாங்க. என்ன ஆயிக்குதுனாக்கா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து டான்ஸ் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களை போயிட்டு கையை பிடிச்சி எடுத்துறாங்க, வாங்க எங்க கூட டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு. அவங்க வரலன்றதுக்காக அவங்கள அடிச்சுக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை. அவங்க வந்து இவங்களை அடிக்க, இவங்க அவங்கள அடிக்க, கல்யாணமே நின்று போச்சுங்க. பாருங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கீழ்த்தனமா பயனுங்குது நம்மளுடைய இது மொராலிட்டி. ஓகே, ஆனா நம்ம என்னங்க, நம்மகிட்ட தவறா நடந்தா கூட நான் ஈக்குவலா அதுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கூடாது சண்டைக்கு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. அந்த மாதிரி சொல்றவங்க சொல்லாம இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப இருக்கிற சொசைட்டில
இல்லைங்களா? டைரக்டா பண்ணலன்னா கூட இன்டைரக்டா பண்ணிடுறாருங்க பழி வாங்குறது. இல்லைங்களா? சங்கீதம் 37:7-9 என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தருக்கு நீ காத்திரு, நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதன்றாரு. சாம் சாப்டர் 37 7-9. கர்த்தருக்குள் ஆ, அமர்ந்திருந்து ஆ, அவரை நோக்கி பொறுமையாக காத்திரு. ஆ, தன் வழியில் காரிய சித்தியுள்ளவனாய் இருக்கிற ஆ, மனுஷன் ஆ, நிமித்தமும் தீவினைகளை ஆ, செய்கிற மனுஷன் நிமித்தமும் ஆ. எரிச்சல் அடையாதிரு. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தா நம்மளுக்கு கோவம் வந்துருது. என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சிடலான்னு கூட வருது ஒரு தடவை. அந்த மாதிரி இரிட்டேஷன் பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு சுத்தி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட நடந்துக்கலாங்க வேணும்ன்ட்டு. இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு தெருவுல வந்து எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்டியன் என்ற ஒரே ஒரு காரணம் தான். நம்ம பைபிள் படிக்கிறோம், இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வருது. இது உண்மைங்க. இல்லைங்களா? வேற யார் வீட்டுக்கிட்டயும் அந்த மாதிரி எல்லாம் போய் நடந்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் நல்லா சண்டை ஏன்னா ஆப்போசிட்டா நிப்பாங்கன்ட்டு. ஆனா நம்ம அங்க விட்டு கொடுக்க போனாக்கா அங்க தேவனுக்கு மகிமை. சோ நீங்க எரிச்சல் ஆவாதீங்கன்றாரு. கண்டினியூ பண்ணுங்க sister. கோபத்தை விட்டு ஆ, உக்கிரத்தை ஆ, வெறுத்துவிடு. விருத்து விடு. தீங்கு செய்யத்தக்கதாக ஆ, எரிச்சல் அடையாதிரு. ஆ, பொல்லாதவர்கள் ம். அறுப்புண்டு போவார்கள். பாத்தீங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நியாயத்தீர்ப்பு தேவன் செய்வாருங்க. அறுப்புண்டு போவார்கள். அது தேவன் கையில குடுத்துருன்றாரு. ம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு போனாதான் நாங்க தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம பாக்குறோம். அவர் அடிச்சவங்களுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? ரிட்டாலியேட்டே பண்ணல. அவர் தாடியை பிடிச்சிட்டாங்க, கேவலப்படுத்தினாங்க. இது ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது நமக்கு தெரியுங்க. இல்லைங்களா? நான் என் முதுக வந்து நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன்றாரு. இல்லைங்களா? கேவலப்படுத்தவங்களுக்கு அவர் ரெசிஸ்ட் பண்ணல. விட்டு விட்டு கொடுத்தாருங்க. சரிங்களா? என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தாவீது கூட நம்ம பாக்குறோம். சவுல் வந்து எப்படியாவது அவரை சாவடிச்சணுன்ட்டே பாத்துக்கிறாருங்க. கொன்னுடணும் இவனை, இவன் இருந்தா நம்ம ராஜா ஆக முடியாது அப்படின்ட்டு எப்படியாவது சாவடிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா தாவீது விட்டு கொடுக்குறாருங்க. போட்டோம், நம்ம சாவடிக்க கூடாது. என்ன சொல்றாரு? தேவனோட ஆவி பெற்ற இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தரை நான் மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கையிலே ஒப்பு கொடுத்துடுறாருங்க. இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. இல்லைங்களா? இந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல ரிவெஞ்ச் எடுக்கிறோன்ற எண்ணம் வராதுங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுக்குதுன்னா சொசைட்டி சொந்த வீட்டிலேயே வந்து நாங்க பழிக்கு பழி வாங்குறாங்க. இல்லைங்களா? பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களா இருப்பாங்க, சொத்துக்காக நாங்க தகராறு, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது, கோர்ட்ல கேஸ் போடுறது, அந்த லெவல்ல கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்றவங்களே ஆயிட்டுக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? மத்தவங்களுக்காக நம்ம வந்து எதை வேணா எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். ஓகே. ஸோ இன்னொருத்தர் வந்து நம்ம ரூடா நடந்துக்கிட்டா நம்ம அவங்க கிட்ட நாங்க கைண்டா பிஹேவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தேவன் கையில எல்லாத்தையும் நாங்க ஒப்பு கொடுத்துருவோம். ஓகே. மத்தவங்கள்ட்ட ஜெனரஸா இருப்பாங்க. மத்தவங்க நம்ம கிட்ட தப்பா நடந்தா கூட நம்ம அவங்க கிட்ட என்ன உண்மையா இருப்போம். இது நம்மளுடைய கேரக்டரா இருக்கும். யோசேப் அப்படிதான் இருந்தாரு. இல்லைங்களா? அவங்க சகோதரங்க யாருமே அவர்கிட்ட உண்மையா இல்லைங்க. எல்லாருமே அவரை வந்து எதிரி மாரி தான் பார்த்தாங்க, துரோகம் தான் பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அவர் நல்லா தான் பாத்துக்கினாரு. இல்லைங்களா? தீமைக்கு தீமை செய்யணும்னு அவர் நினைக்கல. தீமையை வந்து நல்லதால வந்து இது பண்ணணும்னு பார்த்தாருங்க. சமாதானமா இருப்போம் எல்லாருக்கிட்டையும். இந்த விஷயத்த நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா சமாதானமா போயிடுவோம். இல்லைங்களா? மனத்தாழ்மையா இருப்போங்க. என் மேலேயா இது பண்ண, உனக்கு நான் இது பண்றேன்ற அந்த யோசனை வராது நமக்கு. இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இயேசு சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கணத்தை அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு மட்டும் சொல்லங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவங்கள நேசின்றாருங்க. அவங்கள லவ் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. இது இன்னொரு இன்னொரு எக்ஸ்ட்ரீமான லெவல் இது. இல்லைங்களா? ஸோ ஏதோ பண்ணாம ரிட்டாலியேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணுன்றாரு பாருங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு கனவுல கூட பண்ண மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைங்களா? நம்மளுக்கு காசு ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கனாக்கா நாளைக்கு திருப்பி அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பா கனவுல கூட நினைக்க மாட்டோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாருங்க. இதுதான் வந்து மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ல இருந்து 48. மேத்யூ சாப்டர் 5 43 to 48. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பேசுவானான்றதே டவுட்.
அப்புறம் எங்க ஆசீர்வதிக்கிறது இல்லைங்களா? அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பேசணுன்ற தாட்டே வராது இல்லைங்களா? அங்க ஆசீர்வதிக்கிறது, ஜெபம் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதை தான் பண்ண சொல்றாரு இல்லையா? சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இத வந்து பழைய ஏற்பாடுல அடிப்படையா வச்சுதான் பேசினாருங்க. பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்போ உன்னுடைய எனிமையோட மாடோ ஆடோ கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? பார்த்துட்டு அப்படியே கடந்து போக கூடாது. அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணுன்றாரு. சரிங்களா? அவங்கள எதிரி மாதிரி நீ ட்ரீட் பண்ணக்கூடாது. நல்லதுதான் பண்ணணுன்றாரு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 23 4-5. உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. பாத்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும்ன்றாரு இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம நீதிமொழியில கூட பாக்குறோங்க. உன்னுடைய எதிரி பசியா இருந்தானா பண்ணு, சாப்பாடு கொடுன்றாரு அவருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நீதிமொழிகள் 25, 21, 22. ப்ராவர்ப்ஸ் 25, 21, 22. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை தவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். பாத்தீங்களா? என்ன மாதிரி கேரக்டருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இது கிறிஸ்டியன்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்ட ஆதி சபையில இருந்துச்சு சரிங்களா? நிறைய பேர்கிட்ட இந்த குவாலிட்டி இருந்துச்சு. அதனாலதான் வந்து அவங்க ஸ்பெஷலா செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல. நிறைய மிஷினரி ஊழியக்காரங்களை கொடூரமா சாவடிச்சாருங்க ரோமன் எம்பரர்ஸ். ஆனா அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க யாரையுமே எனிமையா ட்ரீட் பண்ணாங்க, அவங்களுக்கே நல்லது பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சு, இயேசு கிறிஸ்துவ நாம அங்க வந்து மகிமைப்பட்டுச்சுங்க. ஸ்தேவான் கூட என்ன சொல்றாங்க சாவும் போது, இவங்க பண்றது என்னன்னு தெரியாம செய்யறாங்க தேவனே, இவங்க பாவங்களை மன்னியுன்ட்டாரு. இப்ப இயேசு சொன்னா நம்மளுக்கு அது கிரேட்டா தெரியுது, ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். ஓகே, ஆனா ஸ்தேவான் பண்ணி காமிச்சாரு பாருங்க, அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து டைரக்டா நம்மள எதிரியா நினைக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டோம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கு, அவங்களுக்கு எதனா கெட்டது நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருங்க ஒரு தடவை. எனக்கு அப்படி பண்ணதானே, அதனால தான் நீ அனுபவி அப்படின்ற மாதிரி. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, உன்னோட எதிரி கஷ்டப்பட்டா நீ அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாதுன்றாங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17, 18. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 24, 17, 18. உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே. பாத்தீங்களா? சந்தோஷப்படாதே அவன் கீழே விழும்போதுன்றாரு. அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாத இருப்பதாக. கர்த்தர் அதை கண்டு அது அவருக்கு பிரியமாய் இராவிட்டால் தமது கோபத்தை அவனுக்கு நீக்கி உன்மேல் திருப்புவார். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அந்த கோபம் மேல வந்துற நீ அப்படி பண்ணினான்றாரு இல்லைங்களா? யோபு இதே வார்த்தையை சொல்றாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ எதை தப்பு பண்ணிக்கிற, அதனால்தான் உனக்கு இதெல்லாம் நடந்துக்குது, நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கிற, மறிக்கிற எங்க கிட்ட அப்படின்னும் போது, நான் என் எதிரிக்கு கூட துரோகம் பண்ணதில்ல, என் எதிரிங்க கெட்டு போகும்போது நான் என் மனசார கூட அவங்களுக்குன்னா நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாருங்க. அதனால்தான் தேவன் சொல்றாரு, இவனை போல யாருமே உத்தமன் கிடையாது, சன்மார்க்கனாகிறாரு இவரு, எனக்கு பயந்த பிள்ளையா இருக்கிறாருன்னு. காரணம் என்ன? எதிரிக்கு கூட அவர் துரோகம் நினைக்கலங்க, எதிரி கெட்டு போனோன்னு அவர் நினைக்கல இல்லைங்களா? யோபு 31ஆம் அதிகாரம் 29, 30. ஜோப் சாப்டர் 31, 29, 30. என்னை பகைக்கிறவன் அழிவு கண்டு களித்து அவனுக்கு தீங்கு வந்த போது நான் பெருமை பாராட்டினேனோ, அவனுடைய ஆத்மாவுக்கு சபிக்கிறதினால் என் வாயை பாவம் செய்ய விடவில்லை. பாத்தீங்களா? நான் வந்து என் வாயால கூட அவன் அந்த மாதிரி எனக்கு பண்ணா அவன் வந்தது நல்லதான் அப்படி கூட நான் சொன்னது கிடையாது. ஆனா நமக்கு வந்துருது அந்த தாட் வந்துருது, எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணல, உனக்கு தேவைதான் இதெல்லாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்க. எலிஷா தீர்க்கதரிசி என்ன பண்றாருனாக்கா, அராமிய கண்ட்ரில இருந்து அவங்களுக்கு போர் செய்ய வராங்க இஸ்ரேலுக்கு விரோதமா. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்க கையில மாட்டிக்கிறாருங்க. தேவன் கையில ஒப்பு கொடுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவங்கள நெஞ்சிருந்தா எல்லாரையும் சாவடிச்சிருந்துக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாருங்க. எனிமி கண்ட்ரில இருந்து வந்தவங்க தான், விட்டாக்கா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க டயர்டாக்குறாங்க கஷ்டமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புறாரு. இதுதான் வந்து கிறிஸ்டியன் கேரக்டர் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்துல நம்ம பாசிட்டிவா இருக்கிறோன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய எதிரிங்களுக்காக என்னங்க ஜெபம் பண்ணுவோம்.
அவங்கள தூஷிக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம். அவங்களுக்காக மனசார என்ன பண்ணுவோம், தேவனே அவங்க எங்களை தப்பா நினைச்சுங்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் தேவனே, எனக்குள்ள அந்த கசப்பான இது வரக்கூடாதுன்ட்டு பாசிட்டிவா நம்ம வந்து இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை எதிரி மாதிரி பார்க்க மாட்டோம், நம்ம சொந்த சகோதர சகோதரியா தான் பார்ப்போம். யாரையும் எதிரியா பார்க்க கூடாது, அதுவே தவறு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் ஜெபம் பண்றது. ரெண்டாவது வந்து அவங்கள சபிக்க மாட்டோம், நாசமா போட்டோம். சில பேருக்கு வாயில வந்துருதுங்க, அவன் கெட்டு போட்டோம் நாசமா போட்டோம்னு வந்துருது தப்பு பண்ணும்போது. அப்படி வரக்கூடாது. கிறிஸ்தவர் வாயில இருந்து சொல்றாரு இல்லைங்களா யாக்கோபுல, ஒரே வாயில ஆசீர்வாதமும் சாபமும் எப்படி வரலாம்? இல்லைங்களா, ஒரே வீட்டுல நல்ல தண்ணியும் சாக்கடை தண்ணியும் எப்படி வர முடியும்? இல்லைங்களா, நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறதா தான் இருக்கணும் இல்லைங்களா. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது. அந்த வெறுப்புணர்ச்சியை வந்து வளர்க்க மாட்டோம் மனசுல இல்லைங்களா. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இது முக்கியமான ஒரு குவாலிட்டி, கிறிஸ்டியன் குவாலிட்டிங்க இது. அவங்க வந்து ரட்சிக்கப்படணும்ட்டு மனசார நம்ம விரும்புவோம். கெட்டு போக கூடாது, அவரும் என் சகோதரர் தான், அந்த சகோதரியும் என்னோட சகோதரி தான், அவங்க என்ன வந்து விரோதியா பார்த்தா கூட தேவனை அவங்களும் ரட்சிக்கப்படணும்ட்டு நம்ம வந்து அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம் இல்லைங்களா. ஸோ அவங்க கிட்ட கைண்டா நடந்துப்போம், தேவனுடைய அன்பை வந்து நம்ம பிரதிபலிப்போம். இதெல்லாம் முக்கியமான குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது இல்லைங்களா. இதுல எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இயேசு சொல்ற விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கொடுக்கறத பத்திங்க இல்லைங்களா. எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுனாரா? இல்ல, மறைமுகமா கொடுக்கணும். உன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத இருக்கட்டும்ன்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-4. Matthew chapter 6, 1-4. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியால போடுறதுக்காகவே ஹெல்ப் பண்றாருங்க. பொலிட்டீஷியன்ஸ் 99.9% இதுதாங்க. எக்ஸப்ட் கொஞ்சம் அந்த கம்யூனிஸ்டுங்க தான் எதை எதிர்பார்க்காம பண்றது கொஞ்சம் பேரு. மீதி எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பப்ளிசிட்டிக்காக தான் ஹெல்ப் பண்றதுங்க. மனதார யாரா இருந்தா எல்லாம் ஹெல்ப் பண்ற அந்த ஒரு சொசைட்டில நம்ம இல்லை இல்லைங்களா. வெறும் வெகு சில ஜனங்க தான் எந்த ஒரு கைமாற எதிர்பார்க்காம மத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் மத்தவங்களுக்காக வாழ்ந்து மறிக்கிறது வெகு வெகு சிலர் இல்லைங்களா. யாருக்கும் இருக்கிற அந்த கிறிஸ்டியனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி யாருக்கும் இருக்குதுங்க இன்னைக்கு. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. ஊதாதன்றாரு சரிங்களா. ட்ரம்பட் ஊதாத, நான் பண்றேன் அப்படின்ட்டு. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார். இந்த வில்லேஜஸ்ல கூட எல்லாம் பாக்குறாங்க, டியூப்லைட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், பேர் பெருசா எழுதிட்டு இருப்பாங்க, டியூப்லைட்டை மறிகிற அளவுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இந்த மொய் கூட அவ்வளவுதாங்க, மைக்ல பெருசா வாசிப்பாங்க ஜோரா, இந்த ஊரு இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ற. ஏன்னா தெரியணும் ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு. நமக்குலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தெரிஞ்சா கூட போதும் இல்லையா. எல்லாருக்கும் தெரியணும்ன்றது அவசியம் இல்லைங்க. இது வந்து நியாயப்பிரமாணத்திலே சொல்றாரு, உங்க ஊர்ல வந்து ஏழை இருந்தா அவங்களுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்ட்டு. இது உபாகமம் வாசிக்க வேணாங்க சிஸ்டர். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7-11. உங்க ஊர்ல வந்து கஷ்டவாளிங்க, உங்க சகோதரிலே யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா நீ என்ன பண்ணும், அவங்க ஹெல்ப் பண்ணணும்ன்ற கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. கஷ்டப்படுறவங்க யாருமே சுத்தி இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க இல்லைங்களா. சோ இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்க, தேவனும் யாரை ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா. மனதார யார் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, கொடுக்குற கை யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் தேவன் அதிகமா ஆசீர்வதி. இதுதான் உண்மை. சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 9வது வசனம், சாம் சாப்டர் 112:9. ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாத்தீங்களா, அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எல்லாமே இருந்துச்சு, யாருக்குமே உதவி பண்ணாம செத்து இருக்கிறாரு. என்ன மகிமை இருக்குதுங்க அதுல இல்லைங்களா. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட அதுல ஒரு 100 ரூபாய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இருப்பாருங்க. அங்கதான் இருக்கிறாங்க மனுஷன். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மனசு இல்லைங்க. அதுதான் உண்மை. அது ரொம்ப பேசிக்கான விஷயம். இன்னும் அதிகமா சேர்க்கணும்னு தான் இருக்கவங்க,
மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற தாட் வருதுல, வந்தா கூட பப்ளிசிட்டிக்காக அதுல 10 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் திருப்பி எடுக்கலான்ற மைண்ட் செட்ல ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? மனதார உதவி செய்யறவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாருங்க. அவங்க கொம்ப வந்து உயர்த்துறாரு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ல இருந்து 25ல அருமையான வசனங்க இது. வாரி இறைக்கிறவனும் உண்டு, இன்னும் அதிகம் பெறுகிறவனும் உண்டு, நியாயத்திற்கு அதிகமாக பிடித்துக் கொள்கிறவனும் உண்டு. அவன் வறுமைக்கே வருவான், தாராளமாய் வழங்குகிறவன் செழிப்படைவான், நீர் பாய்ச்சுகிறவன் தானும் நீர் பாத்தீங்களா? தாராளமாய் கொடுக்கிறவன் நாங்க செழிக்கப்படுவான். யாருக்கிட்ட கொடுக்குற எண்ணம் இருக்குதோ அவங்க லைஃப் நல்லாவே தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. இது உண்மைதான் சரிங்களா? பொய் கிடையாது. ஓகே, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏழைங்களுக்காக ஃபுல்லா அறுவடை பண்ணும்போது எல்லாத்தையும் அறுக்க மாட்டாங்க. நீதி உபாகமம் 24:19ல இருந்து 22 வாசிக்க வேணாங்க. அதை யாருக்காக விட்டு வைக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, திக்கற்ற பிள்ளைகள், தரித்திரருக்கு, விதவைமாரங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. இது தேவனுடைய நியாயப்பிரமாணங்க. ஏன்னா யாரும் பட்னியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணாருங்க. ஷூனம் என்ற ஊர்ல ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எலிஷாக்கு வந்து எப்போதுமே ஒரு ரூம் வந்து வைக்கிறாங்க. அவர் ஊழியம் பண்ண வருவாரு, தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து ஒரு ரூம் எப்பவுமே வச்சிருப்பாங்க இல்லைங்களா? யாருக்கும் தெரியற மாதிரி அவங்க வந்து பண்ணலங்க. இவங்க பண்ண ஹெல்ப் வந்து ரகசியமா இருக்குது. ஆனா தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இந்த மனசை பார்த்துட்டு அவன் பையன் செத்து போயிட்ட பிறகு தேவன் அவரை வந்து உயிர்த்தல வச்சாருங்க. இந்த அம்மா கிட்ட இருந்த அந்த மனசுதான் காரணம். கொடுக்குற எண்ணம் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்ததை வந்து தேவனுக்கு பெஸ்டா கொடுத்ததுனால அதோட பலனை வந்து அவங்க என்னங்க வாங்கினாங்க இல்லைங்களா? சோ இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், பாசிட்டிவா இருக்கிறோமா அப்படின்ட்டு இல்லைங்களா? பிரேஸ்க்காக நம்ம வந்து நாங்க கொடுக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அது கொடுக்காமலே இருந்துடலாம். 4 பேர் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது கொடுக்காம இருக்கலாங்க. தேவன் நிச்சயமா நியாயத்தீர்ப்புல கேள்வி கேட்பாருங்க. குவாய்ட்டா வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது யாருக்கும் தெரியாம இருக்கணும் இல்லைங்களா? ஜெனரஸா இருக்கணும், கன்சிஸ்டன்டா. அந்த சர்வ் பண்றதுல வந்து சந்தோஷமா பண்ணணுங்க, மனப்பூர்வமாக, கட்டாயத்துக்காக கிடையாது. சில பேர் கட்டாயத்துக்காக பண்ணுவாங்க இல்லைங்களா? செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக பண்ணக்கூடாது. இது பண்ணாக்கா 4 பேர் மத்தியில நம்மளுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், அதெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் பண்ண வேண்டிய வேலைங்க. நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி இல்லைங்களா? தேவனுடைய அந்த ஊழியத்தை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தாங்கணும். நிறைய பேர் நம்ம சபையில பண்றாங்க. மெயினா சகோதரிங்க நிறைய பேர் பண்றாங்க. அந்த மனசு இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் தேவன் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு சீரியஸா. ஸோ இதை வந்து நம்ம பாக்குறோங்க. தேவன் வந்து கூலி கொடுப்பாரு, மனுஷன் கிடையாது. தேவன் கிட்ட இருந்து நான் வாங்கினதா தேவன் கொடுக்குறேன்ற அந்த மனசோட நம்ம வந்து பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 19வது இயேசு பேசின விஷயம் எதை பத்தினாக்கா, ஜெபம். ஜெபம் எப்படி பண்ணணுன்றாருன்னா சரிங்களா, ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா பண்ணக்கூடாதுன்றாரு, அந்தரகத்துல பண்ணணுன்றாரு இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து 10ங்க. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? ஜனங்க பார்க்கணுன்றதுக்காகவே இல்லைங்களா? ப்ரேயர் வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா அதையே நம்ம தப்பா பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? நான் எவ்வளவு நல்லா பண்றேன் பாரு, ஜனங்க பார்க்கணுன்ற எண்ணத்துல பண்ணா ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பைபிள் நாலேஜ் எல்லாம் ஜெபத்துல காட்டக்கூடாதுங்க. அதுக்காக ஜெபம் வந்து ஜெபத்தோட இது அது கிடையாது. அது வந்து தேவன் கிட்ட பேசுற விஷயம் இல்லைங்களா? தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒரு கான்வர்சேஷன். அது அங்க போயிட்டு நம்ம பைபிள் நாலேஜ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லைங்களா? அங்க தாழ்மையா தேவன் கிட்ட நம்ம வந்து ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேச வேண்டிய ஒரு காரியம் அது. அதை வந்து நிறைய பேர் வந்து பெருமைக்காக பண்றாருங்க, இல்லைன்ட்டு இல்ல இல்லைங்களா? 1 hour பண்றது, 2 hour பண்றது, 5 நிமிஷம் பண்ணா கூட தேவனுக்கு உகந்த ஒரு ஜபமா அது இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? கருத்துள்ள ஒரு ஜபமா இருக்கணுங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஓகே, சோ கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. போதும் சிஸ்டர். சோ என்ன பாக்குறோம், அந்த ரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, நான் தேவன் அதை பார்த்துட்டு இருக்காரு. உன் மனசு எப்படின்றத பாக்குறாருங்க. வார்த்தையை அளப்புறது இல்லைங்க, ரிப்பீட்டேட்டிவா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றது அது கரெக்டான விதமே இல்லைங்க இல்லைங்களா? சங்கீதம் 145:18 சொல்றாரு பாருங்க, எப்படி தேவனை நம்ம வந்து பிரேயர்ல கூப்பிடணும்னாக்கா சத்தியத்தின் மூலியமாகன்றாரு. Psalm 145:18.
கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிட்டா தேவன் சமீபமா தான் இருக்கிறாரு. மாயமாலமா கூப்பிட்டாதான் தூரமா இருப்பாரு அவரு, இல்லைங்களா? நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாருங்க. உண்மையா மனதார தேவன் கிட்ட பேசினா அவர் கேட்காம இருக்கதே இல்லைங்க. இப்போ தானியல் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, தேவனை யாருமே இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆணை இட்ட உடனே போய் ஜெபம் பண்றாருங்க. அதுல ஒரு ஜெனியூனிட்டி இருந்துச்சு. அவர் பயப்படல உயிருக்கு ஆபத்து வரும்ட்டு. தேவன் கிட்ட எப்பயும் போல நான் பேசணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட போய் ஜெபம் பண்றாருங்க. தேவனுக்கு மகிமை அதுல வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஓலாட்டடா ஜெபம் பண்ணோம், ஏனோ தானன்ட்டு இல்லைங்க, இல்லைங்களா? ஏர்லி மார்னிங் ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட தான் நம்ம வந்து போகணும். மொபைல் எடுத்துன்னு ஸ்டேட்டஸ் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது, யூடியூப் பாக்குறது எல்லாம் வச்சுக்கினா அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்க. நம்மளுக்கே பிரயோஜனம் இல்லை. லாஸ்ட்ல மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து தேவன் விட்டு தூரம் தான் போகணும், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மார்னிங் ஏஞ்ச உடனே தேவன் கிட்ட பேசினா அன்னைக்கு வர ஆசீர்வாதமே ரொம்ப பெருசு, இல்லைங்களா? அதிகாலையில தேடணுன்றாரு, இல்லைங்களா? அதிகாலையில முழு இதயத்தோட தேவன் கிட்ட போய் நம்ம தேடினா நீங்க என்ன கண்டடிங்கன்றாருங்க தேவன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12-13, ஜெரேமியா சாப்டர் 29, 12 and 13. அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டு என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் போது என்னை கண்டடைவீர்கள். பாத்தீங்களா? முழு இதயத்தோட தேடும் பொழுது என்னங்க கண்டடைவீங்கன்ட்டு. அண்ணால அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க, இல்லைங்களா? முழு இதயத்தோட. அங்க இருக்கிறவங்க வந்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் வந்து அவங்க எந்த மாதிரி ஜெபம் பண்றாங்கன்னு காட்டணுன்றதுக்காக அவன் ஜெபம் பண்ணல, இல்லைங்களா? அங்க இருந்த அந்த ஏலியே தப்பா நினைச்சுக்கிறாரு, இவங்க குஷ்டு வந்துட்டுக்கிறாங்கன்ட்டு. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படலங்க. அவங்க மனசுல இருக்கிறத தேவனுக்கு அப்படியே ஊத்துனாங்க. தேவன் அவங்களுக்கு பதில கொடுத்தாருங்க. ஆனஸ்டான ப்ரேயர், இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணணும். ஓகே, ஸோ ஜெபம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும், ஏதோ கடமைக்காக பண்ணணும். இல்ல 3 டைம் வந்து ஜெபம் பண்ணணும்னு அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதனால பண்ணக்கூடாது, இல்லைங்களா? அப்பா கிட்ட பேச போறோம், ஜெபம் பண்ணா மனசுக்கு நமக்கு சமாதானமா இருக்குது, தேவன் எனக்கு வழி நடத்துறாரு, எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்றாரு மைண்ட், தேவன் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல் தேவையான பலத்தை கொடுக்குறாருன்ற எண்ணத்துல பண்ணுங்க. சில பேர் வந்து கட்டாயத்துக்காக பண்ணுவாங்க, சாப்பிடும் போது கட்டாயத்துக்காக சும்மா இப்படி தொட்டு இப்படி இது பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறது, அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சாம்பிரதாயமா பண்ற விஷயமே அல்லங்க அது, இல்லைங்களா? சின்சியரா பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடினாங்க மத்தவங்க மேல நம்ம வந்து வஞ்சகம் வச்சுன்னு பண்ணக்கூடாது. ஐ மீன் கோவம் வச்சுன்னு இன்னும் மன்னிக்காம. எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நிறைய பேரை மன்னிக்காம சபைக்கு வராங்க, ப்ரேயர் பண்ணிங்கிறாருங்க. அது நான் சொல்லக்கூடாது, தேவனுக்கு தெரியுங்க. சொந்த சகோதர சகோதரியே எதிர்க்க பார்த்தா பேசுறது இல்லை இப்ப கூட, இல்லைங்களா? பேசுறது இல்லை, ஆனா ஜெபம் பண்றது. அப்ப எப்படி தேவன் கேட்பாருங்க, இல்லைங்களா? மன்னிக்காம அவங்க மேல இன்னுமே வந்து கோபதாபத்தோட இருந்துன்னு டெய்லி எப்படி ஜெபம் பண்றோம் நமக்கு புரியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, இல்லைங்களா? மனசார மன்னிக்கணுங்க, இல்லைங்களா? அவங்கள பார்த்தா பார்க்காத மாதிரி போறது. என்ன மாதிரி தப்பு இருந்தாலுமே நம்மள தேவன் மன்னிச்சிட்டாரு. அப்ப நம்மளுக்கு என்னங்க, நம்ம என்ன தேவனுக்குன்னா பெரியாளா? தேவன் மன்னிக்காத ஏதாவது பாவம் இருக்குதுங்களா இந்த உலகத்துல? என்ன அருவருப்பான தவறா இருந்தா கூட தேவன் மன்னிச்சிடறாருங்க. நம்மளுக்கு ஏன் அந்த எண்ணம் வருதுல்ல? அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிடலாங்களா? சோ இந்த விஷயத்துல என்னங்க, ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி யார் மேலனா கசப்பு, வெறுப்பு, பொறாமை, இல்ல ஒண்ணுமே அவங்க மேல வந்து ஏற்றேடு வச்சுன்னு நம்ம ஜெபம் பண்ணா அதுல அர்த்தமே கிடையாது, இல்லைங்களா? இது என்ன விஷயத்தை தான் சொல்றேன். எனக்கு கூட நிறைய தடவை கோவம் வந்துருதுங்க சில பேர் பண்ற விஷயங்களை பார்த்துட்டு. ஆனா மன்னிக்கணும் அவங்கள, இல்லைங்களா? தப்பே பண்ணியிருந்தா கூட மன்னிச்சுட்டு அந்த ஒரு பாசிட்டிவான இதுல போய் நம்ம ஜெபம் பண்ணணும், இல்லைங்களா? ஸோ ஏன்னா தேவன் மேல எவ்வளவு டிபெண்ட் ஆகிருக்கிறோன்றது அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரியும், இல்லையா? ஃபர்ஸ்ட் யாரை வந்து தேடுறோம்? நம்ம காலங்காத்தால எழுந்துட்டு தேவனை தேடுறோம், மொபைலை தேடுறது இல்லை, இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளியே போகலாம் அந்த மாதிரி தாட் வராம தேவனை தேடுறோம், இல்லைங்களா? அங்க தேவனோட நாம மகிமைப்படுது, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ஜெபம் பண்ணும் போது நம்ம மனசுல இருக்கிற பாவத்தை வந்து சின்சியரா தேவன் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் என்கிட்ட வீக்னஸ் இருக்குது தேவனே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஆனாலும் என்ன மன்னிக்கிறீங்க, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க தான் பலன் தரணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டா தேவனோட நாம அங்க மகிமைப்படணும். கண்டிப்பா தேவன் வழி நடத்துவார், சரிங்களா? அடுத்த விஷயம் இயேசு பேசுனது எதை பத்தினாக்கா உபவாசம். உபவாசம் எப்படி பண்ணணும்ட்டு சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18,
நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாருங்க இப்ப கூட, இல்லைங்களா? எப்படின்னாக்கா உபவாசம் வாங்க, ஆனா ஜூஸ் குடிக்கிறது, அதுக்கு பேரு என்னங்க உபவாசங்களா? டீ குடிச்சிட்டு ஒரு உபவாசம். அப்படி இருந்தாங்க டெய்லி இருக்கலாங்க, 365 days இருக்கலாம், டெய்லி ஜூஸ் குடிச்சுன்னு உபவாசம் சொல்லிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் ஃபேஷனா ஆயிட்டு இருக்குதுங்க. ரொம்ப உபவாசம் இருக்கிறது எப்படின்னாக்கா, சும்மா மத்தவங்களும் பண்றாங்க நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் உபவாசமே கிடையாது, இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹெல்த் நம்ம கவனிக்கணும், முடியுமா அப்படின்னு பார்த்துன்னு பண்ணலாம். ஆனா இதெல்லாம் வந்து உபவாசம் கணக்குலயே வராதுங்க. ஜூஸ் குடிச்சிட்டு பண்றது, 2 வேளை டீ, காதால ஒரு டீ, மதியானம் நைட்டு ஒரு டீ குடிச்சிட்டு உபவாசம்ன்றது, அதெல்லாம் உபவாசம்ன்ற இதுக்கே இல்லை, சரிங்களா? மனசுதான் தேவன் வந்து பாக்குறாருங்க, சரிங்களா? பேருக்காக நம்ம பண்றது கிடையாது அது, இல்லைங்க? முக வாடலா வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டமாகிற மாதிரி காமிச்சுன்னு நம்ம பண்றது மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணாக்கா அதுல ஒரு மகிமை இருக்குது, இல்லைங்களா? இதுல வந்து வித்தியாசமான இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. ஒரு குரூப் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு உபவாசம் பண்றது, சில பேர் டீ, சில பேர் வேற ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு இது பண்றது, சில பேர் வேற கேரட் ஜூஸ் மட்டுங்களாம். கேரட் ஜூஸ்லயே வந்ததுங்க ஸ்ட்ரென்த் தேவையானது, ஒரு நாளைக்கு தேவையான இது வந்துருது, இல்லைங்களா? அப்படி பண்ணாக்கா டெய்லி இருக்கலாங்க, இல்லைங்களா? ஆனா பைபிள்ல யாருமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணலங்க. பச்சை தண்ணி கூட என்ன பண்ணல பையல, இல்லையா? சோ இது பண்ணோம்னாக்கா அந்த மாதிரி மைண்ட் செட்டோட பண்ணோம் நம்ம, இல்லைங்களா? அதான் வந்து நம்ம மாயக்கிற போல நீங்க இருக்காதீங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க, உபவாசமே பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டும் இப்போ சில பேருக்கு வந்துக்குது. அது எதை வச்சுனாக்கா, ஏசாயா 58 அதிகாரம் 6-11 படிங்க சிஸ்டர். நான் தெரிந்து கொண்ட உபவாசம் யாதெனில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும். இப்போ என்ன சொல்றாருனாக்கா, நான் தெரிந்து கொண்ட உபவாசம் இதுதான்ட்டு தேவன் சொல்றாருங்க. உங்க உபவாசத்துல எனக்கு விருப்பம் இல்ல, ஏன்னா நீங்க பண்றது பூராவே தவறா இருக்குது, எனக்கு பிடிச்ச உபவாசம் எது தெரியுமா, இதுதான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா நீங்க வந்து சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து உபவாசம் பண்றோமே, அதை பண்ணக்கூடாதுன்னு தேவன் எங்குமே சொல்ல, இல்லைங்களா? இத அடையாளமா எடுத்துக்கின்னு உபவாசமே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது உண்மையா இருந்தா புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் பவுலே வந்து உபவாசம் இருக்கிறாருங்க, பர்னபா உபவாசம் இருக்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறாரு, இல்லைங்களா? உபவாசம்ன்றது நல்லதுதான், தப்பு இல்லைங்க. கண்டிப்பா பண்ண வேண்டியதுதான். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் எப்படி இருக்கிறதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கமே சொல்ல தேவன், இல்லைங்களா? அது ஒருத்தர் மனசு பொறுத்தது. அது கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும், நுகத்தடியின் பிணையல்களை கட்டவிழ்க்கவும், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி அனுப்பவும், எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து போடவும் தானே. உன் அப்பத்தை பசித்தோனுக்கு பகிர்ந்து கொள்ளுதலும், துரத்திவிடப்பட்ட எளியவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதலும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ? அப்பொழுது உன் வெளிச்சம் விடியற் காலத்து வெளிச்சத்தை போல உதிக்கும். போதுங்க சிஸ்டர். சோ இதுதான் வந்து எனக்கு உகந்த உபவாசம்ன்றாரு. ஆனா மத்தேயு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அங்க இயேசு உபவாசம் பண்ணாதன்னு சொல்ல, மாயக்காரர் போல நீ பண்ணாதன்னு மட்டும் தான் சொன்னாரு, இல்லைங்களா? நீங்க முகவாடெல்லாம் வச்சுன்னு பண்ணாதீங்க, தலையில என்ன சொல்றாரு, எண்ணெய் பூசிக்கங்க, நீங்க பண்றது வந்து மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாரு, சரிங்களா? இதுவும் பண்ணணும், உபவாசம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க, கெட்டதெல்லாம் கிடையாது, சரிங்களா? நம்ம தவறான வசனத்தை எடுத்துட்டு தப்பா கொட்டேஷன் கொடுக்க கூடாது, ரொம்ப தப்பு, சரிங்களா? சோ உபவாசம் வந்து நல்ல மனசாட்சியோட பண்ண வேண்டியது. எஸ்ரா கூட பண்றாருங்க உபவாசம். எதுக்காக? அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனம் புறஜாதி ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கினாங்க, ரொம்ப ரொம்ப பேஜாராயிடுதுங்க அவருக்கு. அப்போ உபவாசம் பண்ணி தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. நினிவே பட்டணத்தார் கூட உபவாசம் பண்றாங்க. எதுக்காக? தேவன் அவங்க பாவத்தை என்னங்க மன்னிக்கணும்ன்றதுக்காக. அப்ப இவர் கூட உபவாசம் பண்றாருங்க தாவீது. கிட்டத்தட்ட அவர் ஒரு வாரம் அந்த குழந்தை வந்து செத்து போயிடுதுங்க. அவர் பட்சிப்பா கூட பாவம் பண்றாரு இல்லைங்க, அப்பவும் அவர் என்னங்க உபவாசம் பண்றாரு. யெகோஷாபாத் ராஜா வந்து உபவாசம் பண்றாருங்க. எதிரி நாட்டவர் வந்து வார் பண்றதுக்கு வராங்க, அப்போ உபவாசம் பண்றாங்க, நேஷனல் வைடு உபவாசம். அப்ப தேவன் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க, நிறைய பேர் வந்து உபவாசம் பண்றாங்க, இல்லைங்களா? சோ இதை நம்ம கரெக்டா பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. முதலாவது நம்ம வந்து கம்ஃபர்ட்டை பார்க்க மாட்டோங்க. சரிங்களா? நம்ம கம்ஃபர்ட்ல பண்றது வந்து உபவாசமே கிடையாதுங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல சில பேரோட கம்ஃபர்ட் ஜோன் அது எந்த ஜூஸ் குடிச்சிட்டு பண்றது, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. கம்ஃபர்ட்ல இருந்து வெளியே வர்றது தான் உபவாசம் இல்லைங்களா? ஸோ நல்ல மோட்டிவோட பண்ணுங்க, கரெக்டான மோட்டிவோட பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா? நான் வந்து இவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு இல்லைங்களா ஆலயத்துல போயிட்டு, நான் வந்து என்ன பண்றேன், உபவாசம் பண்றேன், இவனை மாதிரி இல்லை. அதுக்காகலாம் உபவாசம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? மற்றவங்கள்ட்ட பெருமை பாராட்டுறதுக்காக அல்ல. சில பேர் வந்து அதே வந்து ஒரு பெருமையா சொல்லுவாருங்க, நான்லாம் 40 நாள் பண்றேன் தெரியுமா. அது பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது இல்லைங்களா? அது தேவனுக்கும் நம்மளுக்கும் தனிப்பட்ட இருக்க வேண்டிய விஷயம். அது எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைங்க இல்லைங்களா? ஸோ அது இது பண்ணாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளே வெறுக்கிறதுக்கான ஒரு அடையாளங்க அது இல்லைங்களா? சாப்பாடு ஆசை எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? ஒரு பசி ரொம்ப கொடூரமான விஷயங்க. அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஏன்னா அதுவும் மாம்ச விதத்துல வருகின்ற ஒரு ஏர்ஜ் தான் அது இல்லைங்களா? பசி வந்தா சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னாக்கா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் ஒன்னொன்னையும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஹியூமிலிட்டியை வந்து வளர்த்துக்கலாம், தேவனுடைய பலத்தை வந்து நம்ம நாடணும். ஸோ இது ரொம்ப நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள். லாஸ்ட் கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, ஏசுனா சொல்றாரு, உங்களோட பொக்கிஷங்களை எங்க சேர்க்கணுன்றாருங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படின்றாரு, பூமிக்கு சேர்த்து வைக்காதீங்க அப்படி. ஓகேங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ல இருந்து 24. பூமியிலே ஆ. உங்களுக்கு பொக்கிஷங்களை ஆ. சேர்த்து வைக்க வேண்டாம். ஆ. இங்கே பூச்சியும் ம். துருவும் அவைகளை கெடுக்கும். ஆ. இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். திருடுவார்கள். ஆ. பரலோகத்திலே உங்களுக்கு ஆ. பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். போதுங்க சிஸ்டர். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வை அப்படின்ட்டு சொல்றாருங்க இல்லைங்களா? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, அது தேவையில்லாத ஒரு விஷயங்க. அது தேவன் பாக்குறது இல்ல. பரலோகத்துல நம்ம பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு புண்ணியம் சேர்த்திருக்கோம், எத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறோம், எவ்வளவு பேரை என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம் சத்தியத்துல, எவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம் இல்லைங்களா? 4 பேருக்கு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம இருக்கிறோமா? ஒருத்தவங்க தப்பு பண்ணும் போது அவங்க மன்னிச்சிருக்கிறோமா, இறக்க காமிச்சிருக்கிறோமா? சாப்பாடு இல்லாதவங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம்? இன்னும் சொல்லிட்டே போலாங்க, அது லிஸ்ட் பெருசா இருக்கும். இதெல்லாம் வந்து பரலோகத்துல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷம். ஸோ இந்த அக்கௌண்ட்ல நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு, அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? நீதிமொழிகள்ல என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கோபாக்னி நாள்ல உன்னோட சொத்து உனக்கு எதுவுமே நாங்க உதவி பண்ணாதுன்றாரு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 4. கோபத்தின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்தின் என்று. என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? தேவனுடைய கோபத்தின் நாள்ல உனக்கு ஐஸ்வர்யம் தான், அதுல ஒண்ணுமே உனக்கு உதவி பண்ண முடியாது. ஆனா நீ நீதிமானா இருந்தா நீ மரணத்துல இருந்து விடுவிக்கப்படுவேன்றாரு. என்ன அருமையான வசனம்! தேவனா நீதியை தான் பாக்குறாரு இல்லைங்களா? நீதிமொழிகள் 23:4-5 கூட சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதே, உன் சொந்த புத்தியை விட்டு விலகு, இல்லாததொன்றின் மேல் உன் கண்களை பறக்க விடுகிறாயா? இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட் அதுல தாங்க இருக்குது. இப்போ வந்து இவ்வளவு இருக்குது, இதை டபுளா எப்படி பண்ணலாம், ட்ரிபிளா எப்படி பண்ணலாம், எவ்வளவு சேர்க்கலாம், இதுலதான் இருக்குது மைண்டு இல்லைங்களா? ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அதன் மேல மைண்ட் வைக்காத, தேவைதான் நம்மளுக்கு பணம், நம்ம இருக்கிற வரைக்கும் அது தேவை இல்லைங்களா? ஆனா இட்டர்னலா நம்மளுக்கு என்ன தேவைங்க, பரலோகத்துல சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷம். ஓகே, சோ இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஐஸ்வர்யம் நிச்சயமாய் சக்திகளை முளைப்பித்து ஆகாயத்தை நோக்கி பறந்து போகிற கழுகை போல பறந்து பாத்தீங்களா? அதுக்கு பறந்து போகும் நிச்சயமாக இல்லைங்களா? பிரசங்கில சாலமன் என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தங்கம் சில்வர் எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு சாட்டிஸ்பாக்சனே கொடுக்காது. ஆனா தேவனுக்காக நம்ம பண்றோம் தெரியுங்களா, அதுல மெய்யான சாட்டிஸ்பாக்சனை வந்து நம்ம அடையலாம் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முனைப்போட வேலை செய்யணும். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 16-20. ஒருவன் ஐஸ்வர்யவான் ஆகிற போதும் அவன் வீட்டு மகிமை பெருகுகிற போதும் நீ பயப்படாதே. பாத்தீங்களா? இப்போ நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இல்லைனாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது தெரியுங்களா? சத்தியம் தெரியாதவங்க மேல ஒரு பொறாமை வந்துருதுங்க. நம்ம தேவன் சத்தியத்துல இருக்கிறோம்,
சத்தியமே தெரியல. அவன் நல்லா ஐஸ்வரனா இருக்கிறானே எப்படி? அப்ப அவங்க மேல நம்மளுக்கு ஒரு பொறாமை வருது இல்லைங்களா? அதுக்குதான் இந்த வசனம் சொல்றாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனோட இறங்கி போவதில்லை. அவன் உயிரோடு இருக்கும் போது தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை செய்யும் போது மனுஷர் உன்னை புகழ்ந்தாலும் அவன் தன் பிதாக்களின் சந்ததியினரிடத்திற்கு சேருவான். அவர்கள் என்றைக்கும் வெளிச்சத்தை காண்பதில்லை. கனமுள்ளவனாய் இருந்தும் புத்தி இல்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒத்திருக்கிறான். பாத்தீங்களா, அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கலாம் இல்லைங்களா? அவன்கிட்ட கேரக்டர் இல்லாம அவன் இருந்துட்டாக்கா அவன் மிருகம் போலதான் அப்படின்றாரு இல்லைங்களா? பர்சிலாய் அப்படின்ட்டு இருந்தாரு. அவரு வந்து தாவீதுக்கு ஹெல்ப் பண்றாருங்க இல்லைங்களா? அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு வெல்த்த வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப தாவீது வந்து அவருக்கு வந்து gift திருப்பி தரலாம்னு நினைக்கும் போது வேணான்றாரு. நான் தேவன் கொடுத்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு அதுல திருப்தியா இருந்தார். ஸோ நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம்? இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து அதிகமா இருக்குதுங்க. நம்ம நித்தியமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? பரலோகத்துல நம்ம அதோட அறுவடையை எடுக்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எத்தனை பேருக்கு நம்மளோட லைஃப் வந்து பிரயோஜனமா இருக்குது? எத்தனை பேருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறோம்? இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப உதாரணத்து குணமா இருக்கணும். நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம்ன்ற அர்த்தம் இல்ல. ரொம்ப ரொம்ப வந்து இறுக்கமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பண காசு மேல ரொம்ப ரொம்ப ஈர்ப்பா நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அது மேல ரொம்ப ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது மேல ஆசை இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ற மனசு வராது ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்களா? வெல்த் மேல ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். சந்தோஷம் எதுல நம்ம பண்ணோம்னாக்கா அதை வச்சு நம்ம தேவனுக்கு கொடுத்த அந்த தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வெல்த்தை வச்சு தேவனுக்கு நம்ம பண்றோம் பாருங்க, அதுல ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம பண்ணணும். மெட்டீரியலிசம் வந்து அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு எப்படின்னாக்கா ஃபோனு, காரு இல்லைங்களா, இதுலலாம் ரொம்ப நாட்டம் இருக்கணும். மாத்தினே இருப்பாங்க. ட்ரெஸ் மேல, நகை மேல. இதுதான் மெட்டீரியலிசம். தேவனை தவிர வேற எந்த விஷயத்து மேல அதிகமா நம்ம பற்றுதல் வைக்க கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா இன்னுமே நம்ம பணத்தின் மேல ஆசை இருக்குதுன்ட்டு தேவன் மேலதான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். நம்ம வச்சிருக்கிற சொத்துக்கள் மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இன்னுமே நம்ம பொக்கிஷத்தை இங்கதான் சேர்த்துனுங்கிறோம் அப்படின்ட்டு ஆயிடும் இல்லைங்களா? நம்ம பொக்கிஷத்தை எப்போதுமே பரலோகத்துலதான் வந்து சேர்க்கணும் இல்லைங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமை கேட்ட அனைவருக்குமே நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம்.